ஹலோ வெல்கம் டு ABCD. நான் உங்க சகோ. நான் ரொம்ப நாளாவே வீடியோ போட்டு நினைச்சிட்டு இருந்த ஒரு டாபிக் தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஏன்னா அது நிறைய பேருக்கு புரியாது. அட்லீஸ்ட் அப்படிதான் நிறைய பேர் சொன்னாங்க. நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. ரெண்டாவது, அதை படிச்சா நம்ப முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். ஒரு பொருள் உங்க பக்கத்துலயும் இருக்கும், அதே நேரத்துல என் பக்கத்துலயும் இருக்கும். நானே இங்கே இருக்கேன், நானே அங்கேயும் இருக்கேன். மூணாவது, இதுவரை நம்ம கத்துக்கிட்டு ட்ரெயின் பண்ணி வச்ச மூளைய அப்படியே கிளட்டி வெளியே வச்சுட்டு தான் இதை படிக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல இது கட்டுக்கதை கிடையாது, இது ப்ரூவ் பண்ணப்பட்ட சயின்ஸ் ஃபேக்ட்ஸ். சோ இத பத்தி ஏன் பேசக்கூடாது? பேசலாமே. சோ நான் இத பத்தி படிக்க ஆரம்பிச்சப்போ ஒரு தெளிவான ஆரம்பமோ முடிவோ இல்லாத வெவ்வேறு டாபிக்க பத்தின தரவுகள் தான் எனக்கு ஆன்லைன்ல கிடைச்சது. அப்ப என்னோட காலேஜ் ப்ரொஃபசர் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண புக் தான் பாத்தீங்கன்னா ஹவு டு டீச் குவாண்டம் மெக்கானிக்ஸ் டு யுவர் டாக். கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோ சீரீஸ்ல பார்க்க போற 90% ஆஃப் த கண்டென்ட் நான் இந்த புக்ல படிச்சதுதான். முடிஞ்சா கண்டிப்பா படிங்க. சோ இந்த வீடியோல நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரோடக்ஷன் தாங்க பார்க்க போறோம். பிசிக்ஸ் இது கிட்டத்தட்ட சில 1000 வருஷங்களாவே நம்ம படிச்சுக்கிட்டு தான் வரோம். இத பிராடா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு கிளாசிக்கல் பிசிக்ஸ், இன்னொன்னு மாடர்ன் பிசிக்ஸ். கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 1900க்கு முன்னாடி வந்த பிசிக்ஸ் விதிகளை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா மாடர்ன் பிசிக்ஸ் அப்படின்றது 1800களின் பிற்பகுதியிலையும் 1900களின் முற்பகுதியிலையும் கண்டுபிடிக்கப்பட்ட பிசிக்ஸ் விதிகளை பேஸ் பண்ணி இருக்குங்க. கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படின்றது உங்களால கண்ணால பார்க்கக்கூடிய பொருள்களை பத்தின பிசிக்ஸ்ங்க. அதாவது இப்ப நீங்க கையில வச்சிருக்கிற போன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர், சோஃபா, சூரியன், பூமி, இந்த மாதிரி விஷயங்களை பத்தினது. அதாவது ஒரு பொருளை மேல தூக்கி எறிஞ்சா அது எவ்வளவு தூரம் போகும், அது எவ்வளவு நேரம் கழிச்சு கீழே வந்து விழும், இந்த மாதிரி விஷயங்களை கால்குலேட் பண்றது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம நிறையவே படிச்சாச்சு. ஆனா மாடர்ன் பிசிக்ஸ் அப்படின்றது தினம் ஏன் ஒவ்வொரு செகண்டுமே நடந்துகிட்டு இருக்கிற, ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயங்களை பத்தினது. இந்த மாடர்ன் பிசிக்ஸை பிராடா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு ரிலேட்டிவிட்டி, இன்னொன்னு குவாண்டம் பிசிக்ஸ். ரொம்ப ஸ்பீடா மூவ் ஆகுற பொருள்களை பத்தியோ இல்ல ரொம்ப அதிகமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு உள்ள இருக்கிற பொருள்களை பத்தியோ படிக்கிறது தான் ரிலேட்டிவிட்டி. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். முடிஞ்சா இதை பத்தியோ ஒரு வீடியோ சீரிஸ் போடலாம். இப்போ நம்ம டாபிக் வரலாம். குவாண்டம் பிசிக்ஸ். குவாண்டம் பிசிக்ஸ்னாலும் சரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணு. ஒரு ப்ராசஸ்ல ஈடுபட்டு இருக்கிற ரொம்பவே சின்ன பொருளை தான் குவாண்டம்னு சொல்லுவோம். இத பத்தி நெக்ஸ்ட் வீடியோஸ்ல ரொம்பவே தெளிவா பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ரொம்பவே சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் ஆன ஆட்டம்ஸ், மாலிக்யூல்ஸ், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லெவல்ல உள்ள பிசிக்ஸை படிக்கிறது தான் குவாண்டம் பிசிக்ஸ். என்னன்னா என்னப்பா பிசிக்ஸ் பிசிக்ஸ் தானே, ரெண்டு பந்தம் மோத விட்டா என்ன நடக்குமோ அதே தானே ரெண்டு எலக்ட்ரான்ஸ் மோத விட்டாலும் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இந்த குவாண்டம் வேர்ல்ட் கொஞ்சம் விசித்திரமானது. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவன், இவனை பார்த்தா இவன். மேக்ஸ் பிளாங்க் அப்படின்றவர் 1900ல இந்த குவாண்டம்ன்ற வேர்டை யூஸ் பண்றாரு. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடில இருந்தே குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கான வேர் தொடங்கிருச்சு. லைட்டோட குவாண்டம் நேச்சரை ப்ரூவ் பண்ணதுக்காக ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. இதுல ஃபன் என்ன அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸோட நிறைய கருத்துக்களை அவரோட கடைசி நாள் வரை அவர் ஏத்துக்கவே இல்லை. ஆனா அந்த ஃபீல்டுல அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா அவரே முழுக்க முழுக்க கண்டுபிடிச்ச தியரியான ரிலேட்டிவிட்டின்ற ஃபீல்டுல அவருக்கு நோபல் பிரைஸே கிடைக்கல. ஆனா ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. மிமிகிரி. ஆமா, நல்லா. அதோட இந்த குவாண்டம் பிசிக்ஸ் ரிலேட்டிவிட்டி மாதிரி ஒரே ஆளால கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல. நிறைய பேரால வெவ்வேறு வருஷங்கள்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்ஸும் அந்த ரிசல்ட்ஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் குவாண்டம் பிசிக்ஸ். சரிப்பா இவ்வளவு சொல்றியே, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை கத்துக்கிட்டு நம்ம மனுஷங்க என்னத்தான் சாதிச்சுச்சு அப்படின்னு கேட்டாதீங்க. இன்ஃபேக்ட் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மாடர்ன் லைஃப் பாசிபிளே கிடையாது. எலக்ட்ரானோட குவாண்டம் நேச்சர் தெரிஞ்சதுனாலதான் செமிகண்டக்டர்ஸ் ஒன்னு கண்டுபிடிச்சோம். செமிகண்டக்டர்ஸ் இல்லைன்னா இப்ப நீங்க யூஸ் பண்ற போன், கம்ப்யூட்டர்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. லைட்டோட குவாண்டம் நேச்சர் தெரிஞ்சதுனாலதான் நம்ம லேசர்னு ஒன்னே கண்டுபிடிச்சோம். லேசர்ன்ற ஒண்ணு இல்லைன்னா ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் ஒன்னே இருந்திருக்காது. ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனே இல்ல அப்படின்னா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அதிவேக இன்டர்நெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்புறம் எங்க நான் இந்த வீடியோ போறது, நீங்க எங்க இந்த வீடியோ பாக்குறது? இந்த குவாண்டம் வேர்ல்ட் ரொம்பவே விசித்திரமானது. இந்த குவாண்டம் பிசிக்ஸ் நம்ம பிசிக்ஸ பாக்குற விதத்தையே மாத்தி இருக்கு. இந்த குவாண்டம் பிசிக்ஸ் நம்ம பிரபஞ்சத்தை பத்தி நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும், என்ன புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற புரிதலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த குவாண்டம் பிசிக்ஸ் ஒரு பொருளை உண்மையாவே மெஷர் பண்றதுனா என்ன அப்படின்ற ஒரு புரிதலை உருவாக்கி இருக்கு.
நீங்க ஒரு பொருளை மெஷர் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொருள் அங்கதான் இருந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எங்க வேணா இருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் அதை பத்தி பேசுறது யூஸ்லெஸ். இந்த குவாண்டம் வேர்ல்டுல வெவ்வேறு இடத்துல இருக்கிற ரெண்டு பார்ட்டிகிள்ஸ் எந்நேரமும் எப்படியோ ஒரு விதத்துல கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த குவாண்டம் வேர்ல்டுல ஒரு பொருள் ஒரு நேரத்துல ஒரு இடத்துல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எத்தனை இடத்துல வேணா ஒரே டைம்ல இருக்கலாம். அண்ட் இது எல்லாமே ஃபேண்டசி ஸ்டோரிஸ் இல்லங்க, ப்ரூவ் பண்ணப்பட்ட சயின்ஸ். இங்க ரூல்ஸே வேற. என்ன வரியா? சோ இந்த வீடியோ சீரிஸ்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா இந்த குவாண்டம்ன்ற கான்செப்ட் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் என்னென்ன குவாண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க, அதுல இருந்து அவங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு, அதை அந்த சயின்டிஸ்ட் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத chronological ஆர்டர்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல இருந்து ஸ்ட்ரைட்டா குவாண்டம் வேர்ல்டுக்குள்ள போயிடலாம். சோ நெக்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் எப்போ அப்படின்றத Facebook அண்ட் Instagram அக்கவுண்ட்ல கூடிய சீக்கிரமே நான் சொல்றேன். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்படி அவ்வளவு தூரம் போக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள சாப்புக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிறீங்க. வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனாவே வந்துடும். சோ உங்களோட சேர்ந்து குவாண்டம் மெக்கானிக்ஸை டிஸ்கஸ் பண்றதுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.